ஆண்டவர் சொன்ன நிலங்களுடைய உண்மையில் இந்த கடைசி நிலம் இருக்குல்ல, நல்ல நிலம், அதனுடைய ஒரு காரியம் விதைய வச்சுக்கிறோம். வச்சுக்கிறோம் சொல்லுங்க. பணத்தை கூட அது பெருசாக நினைக்காது, வசனத்தை பெருசாக நினைக்கும். அந்த விதை தான் வசனம். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை நீங்கள் வச்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அந்த வசனத்தை கேட்டு அதை மனசில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது வேலை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். வேலை செய்யுமா செய்யாதா? எப்போ வேலை செய்யுன்னு சொல்லவா வசனம்? எப்போ வேலை செய்யணும்னு சொல்லவா? நம்ம பாவத்தில் அப்படி இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும்போது நமக்குள்ளே இருக்க ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். இந்த வசனமும் அவரும் செயல்படும் போது அவர் தண்ணி, ஜீவ தண்ணீரா, வசனம் விதையா, ரெண்டும் சேரும்போது முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் பிரியமானவர். சின்ன வயதில் நமக்கு அப்பா அம்மா போட்டுகிட்டே இருப்பாங்க, நேடா போட்டு நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்கன்னு நினைப்போம். ஆனால் திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நம்முடைய மனசுக்குள்ளே செயலாற்றுவார். நமக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றும். நம்ம திடீர்னு நம்ம பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பலன் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். இப்போ நீங்கள் என்னைக்காவது அப்படிப்பட்ட ஆச்சரியங்களை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது மரங்கள் நட்டு அது அப்படி பலன் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம். நம்ம பலன் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு சந்தோஷம் வரும். இப்போ இங்கே கவனிங்க, என்ன இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த வசனத்துக்கு முன்னாடி நான் நிறைய உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். யுத்தங்களையும் செய்திகளையும், பஞ்சங்களையும், கொள்ளை நோய்களையும் எல்லாத்தையும் கேள்விப்படுவீங்க. ஆனால் முடிவு வராது. உங்களை கொலை செய்வாங்க, உங்களை காட்டி கொடுப்பாங்க, உங்களை போலீஸில் போய் சொல்லுவாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை கொண்டு போய் காட்டி கொடுத்து உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஆனால் நீங்கள் இடரல் அடையாமல் இருந்தா அப்படின்னு மத்திய 24 சொல்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காரு? இந்த வசனத்தை படித்து நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இந்த வசனத்தை படித்து, அப்போ ஐயோ அவன் துரோகம் பண்ணிட்டான் பாஸ்டர், அவன் அப்படி பண்ணிட்டான் பிரதர், அதுக்கப்புறம் நான் எப்படி ஆண்டவரை தேடுறது? அப்படி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால தான் யோவான் 16:1 சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், என் நிமித்த இடரல் அடையாதபடி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு பாருங்களேன், அப்படியே சமதள பாதையாக இருக்குன்னு நினச்சி போகிறவர்கள் திடீர்னு ஒரு உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகிறார்கள். ஆனால் இது வரும்னு எதிர்பார்த்து நிற்கும்போது அதை ஜெயிக்க பலனையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். உண்மையா இல்லையா? அடுத்து இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும் போது பலனை பெற்றுக்கொண்டுறோம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறாரு. அப்போ இன்றைய சபைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக அதை தருகிறார், இதை தருகிறார்னு சொல்லும்போது நிறைய பேர் வருகிறார்கள், நிறைய பேர் போயிடுறாங்க. நிறைய பேர் வருகிறார்கள், நிலை நிற்கிறது இல்லை. ஆனால் இயேசுவோடு 12 பேர் வந்தாங்க, 11 பேர் நிலை நின்றாங்க. ஆனால் ஆண்டவரோடு வருகிறவர்கள் ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார். இடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நான் 2 விஷயத்த சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களோ தெரில, நான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரில் வேறு கொண்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம இடரல் அடையாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதில் பிசாசு எப்படிப்பட்ட வேலையை நமக்கு செய்வான்னா, பெருமழை வருமா முதல்ல, அடுத்தது அது பெரு வெள்ளமாக வந்து நம்ம வீட்டை நினச்சிருமா. கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு ஒரு வியாதி வந்துச்சு, திடீர்னு பிரச்சனை வந்துச்சு, அப்படியே ஒரு சோர்ந்து போன நிலைமையில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு காற்று வருமா, முடிஞ்சிடும். அப்போ இது எப்படி நான் தப்பிக்கிறது? இயேசுவின் மேல் வேர் கொண்டவர்கள், கண்மலையின் மேல் வேர் கொண்டவர். அதனால தான் அந்த பாஸ்டர் என்னை திட்டார், நான் போகிறேன், அந்த பக்கத்தில் இருக்க ஒரு விசுவாசி என்னை திட்டிருச்சு, இந்த சபைக்கு வரமாட்டேன். இவங்க யார்? இவங்க யார்? ஆனால் இயேசுவில் வேர் கொண்டவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வர அவரை விடமாட்டான். அவன் இயேசுவில் வேர் கொண்டவன். ஆண்டவராகிய கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட புயல் வரட்டும். நான் அவர்களை இப்படிப்பட்டவர்களை சந்திச்சிருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு தான் அதிக உபத்திரவங்கள். லாசரு வீட்டில் தானங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, அங்கே தானே மரணமும் கூட. ஆனால் அவர்களுடைய வாயிலிருந்து முறுமுறுப்புகளை நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் வந்ததில்லை. இந்த கிருபாசன சிங்காரத்தோப்பில் சொல்லணும்னா ஒரு உயிருள்ள சாட்சினா முதலூர் டீச்சர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே மகள், அந்த மகளையும் ஊழியத்துக்கு கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஒரு ஊழியத்தில் வந்து கொஞ்ச நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க தாங்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு புருஷனும் இல்லை. நினச்சி பாருங்கள், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மக தான், அவங்களையும் ஊழியத்துக்கு கொடுத்தேன்.
அவங்கள இப்படி ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரே. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா அவங்க கேன்சரில் முடியாமல் கிடந்தாங்க. ஒரு வியாதி, கடைசி நேரத்தில் வந்த வியாதி பாருங்கள், ரொம்ப கொடிய வியாதி. அவங்கள பார்க்க போயிருந்தோம். அந்த கட்டிலில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தாங்க எழுந்திருக்கிறாங்க. ஃபுல்லாக ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அம்மா அத்தா வலிக்குது, ஐயோ குத்துது, அப்படி எதுவுமே சொல்ல. வாழ்க்கையை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, வேலையை கொடுத்தாங்க, பென்ஷனை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்போ என்ன நினச்சா, ராஜ்யத்தில் இருப்பாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஓட்டம் ஓடுறாங்க? அவங்க கேள்வி கேட்டிருக்கலாமே, என் மகளை நீங்கள் ஏன் ஆண்டவரை எடுத்தீங்க? எனக்கு ஏன் ஆண்டவரை இந்த வியாதி? அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரிடத்தில் கேட்கிறவன் யார்? மரத்தை வெட்டுவது போல வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார். கேட்க முடியுமா? அவர் நினைத்ததை நாம் தடுக்க முடியுமா? அவர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆனால் அவரில் வேறு கொண்டால் அவரிடத்தில் போகலாம். அவரில் வேறு கொண்டால் அவரை காணலாம். அவரில் வேறு கொண்டால் அவரில் பிழைக்கலாம். அவரில் வேறு கொண்டால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு மகிமையாயிருக்கும் என்பதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் சொல்றேன், நீங்க எங்க மனைவி மேல வேறு கொண்ட மனைவி போயிட்டான்னா, புருஷன் மேல வேறு கொண்ட புருஷன் போயிட்டா. ஒரு செய்தி பேப்பரில் வந்துருந்துச்சு, புருஷன் இறந்து போயிட்டாராம். நம்ம தமிழ்நாட்டில் தான். 10 நாள் ஆயிடுச்சான். அந்த அம்மா அந்த பணத்தோட உட்காந்துருக்கான். வீட்டில் புருஷன் செத்ததே தெரியல, வீச ஆரம்பிச்சிருச்சான். 10 நாள் ஆச்சுன்னா என்ன, 10 நாள் ரொம்ப அதிகம் தானே. வீச ஆரம்பிச்சிருச்சான். பக்கத்து வீட்டில் யாரோடையும் பேசாதான். சில பைத்தியம் இருக்குல்ல, என்ன, பக்கத்து வீட்டில் யாரோடையும் பேசாதான். இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சான், என்னடா வீட்டுக்காரனை காணோம், என் அம்மா வெளியே நடமாட்டமே இல்லை, என்ன செய்கிறதுன்னு அப்படி பார்த்தா அந்த ஆள் உள்ளே செத்துருக்காரான். என்ன நடந்திருக்குன்னு அப்புறம் பேப்பர்காரங்கெல்லாம் பார்த்தா 58 வயசில் ரிட்டையர்டு ஆனதோட அதுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. நான் இன்னும் நர்ஸு, நான் இன்னும் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன், இன்னும் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன்னு வீட்டுக்குள்ளே இருந்து பைத்தியம் முடிச்சிருக்கு. அந்த பைத்தியம் செத்து போன புருஷன் கூட செத்துட்டான்னு கூட தெரியாத அளவுக்கு பைத்தியமாக இருக்கு. பிள்ளைங்க இல்லை. நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவரில் வேறு கொண்டு இருந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். எனக்கெல்லாம் மனிதனால் தாங்க முடியவில்லை, அதான் நான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சுட்டார். உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வீட்டார் உனக்கு சத்துரு, என் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். ஆனால் போகிற இடம் ரொம்ப மகிமையான இடம், ரொம்ப மேன்மையான இடம். அதான் முதல்ல சொன்னேன். இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். எப்பயுமே அப்படித்தான், ஆண்டவரில் நீங்கள் வேறு கொண்டு இருக்கணும். பிரியமானவர்கள், நான் முக்கியமான ஒரு காரியத்தை தான் நான் சொல்லாமல் விட்டேன். அதனால தான் இதை ரிவர்ஸில் வர்றேன் திரும்ப. 2வது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பார்த்தீங்களா, அந்த உபதேசத்தை யோவான் 6 சொல்றாரு, கர்த்தருடைய பந்தியை பற்றி பேசுறாரு. அது எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? அதுதானங்க ஜீவன். அவருடைய சரீரத்தை நமக்கு புசிக்க கொடுக்கிறார் அடையாளமாக, அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமான ரசத்தை பானம் பண்ணி கொடுத்து, அதன் மூலமாக அந்த இயேசுவின் இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் உண்டாகிற மீட்பை நமக்கு போதிக்கிறார். அப்ப அதை யோவான் 6 இயேசுநாதரே எல்லாரும் போறாங்களேன்னு சொல்லும்போது ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? அப்போ நான் கவனிங்க, ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்போ மனுஷகுமாரன் பரலோகத்திற்கு ஏறுகிறதை உன் கண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசிப்பீங்க. ஆனால் இப்போ பார்க்க முடியாது. வசனத்தை தான் அனுப்புவார், நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் நிலையிலே சொல்லுங்களேன். வசனத்தை தான் எம்எல் ஜெபசிங் ஐயா சொல்லுவாங்க. அவங்களுடைய செய்திகள்லாம் காலஞ்சென்று போனாலும் இன்றைக்கி நம்ம கூட இன்டர்நெட்டில் பேசுது. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தது உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா பவுல் அப்போஸ்தலனும் சாது சுந்தர் சிங்கும் தான் சொல்கிறாங்க. சாது சுந்தர் சிங் இருக்காங்களே பஞ்சாபில், அந்த சீக்கிய மதத்தை சேர்ந்தவரும் பிரத்யட்சமாக ஆண்டவரை பார்த்தாங்க. ஒரு அறைக்குள்ள ஆண்டவரை பார்த்தாங்க. அடுத்தது பவுல் அப்போஸ்தலன் தமஸ்குக்கு போகும்போது ஆண்டவரை தரிசித்தார் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் இயேசுநாதர் ஊழியம் செய்யும்போது தரிசிக்கலை. ஆனால் அவர் சொல்கிறார், வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளை, வேதத்தை நேசிக்கிற தேவ பிள்ளை தினந்தோறும் இயேசுவை தரிசிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு நம்ம சபை விசுவாசத்தில் நிற்க முடியாத காரணம் வசனம் இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே மனிதனாய் பிறந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த வார்த்தை இல்லாவிட்டால் விசுவாசம் இல்லை. வார்த்தை பேசுங்க. நீங்கள் போகும்போது, நீங்கள் செயல்படும் போது அந்த வார்த்தை இல்லைன்னா பயப்படாதேங்கிற சத்தம், திடன் கொள்ளுங்கள்ங்கிற சத்தம் யோசுவாவுக்கு இல்லைன்னா, செருபாபேலுக்கு இல்லைன்னா எப்படி காரியங்களை செய்ய முடியும்? எப்படி காரியங்களை நடத்த முடியும்? இந்த விசுவாசிகளுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள், அது உங்களை விசுவாசத்தில் நிறுத்தும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கவனிங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 3.5 வருஷம் சாப்பாடு, அப்பம், அப்புறம் ஊழியத்தினுடைய பிஸி லைஃபு, நல்ல காணிக்கை, வரி கட்டுற அளவுக்கு உயர்வு, இதெல்லாம் இருந்துச்சு பேதுருக்கு. ஆண்டவர் கேட்குறாரு, வரி கட்டணுமாப்பா? அப்படி ஒன்றும் சம்பாத்தியம் இல்லை, எதுக்குப்பா நம்ம இடரெல்லாம் இருக்கணும்? மீனை பிடிப்பா, மீன் வயிற்றுக்குள்ள ஒரு வெள்ளி காயின் இருக்குப்பா, எடுத்து உனக்கும் எனக்கும் யாருக்கும் இடர் இல்லாமல் நீ கட்டியிருப்பா, நம்ம கட்டிடுவோம்ப்பா அப்படின்னு வரி கட்டுற அளவுக்கு அவங்கள நல்லா வச்சிருந்தாரு. ஆனால் இருந்தாலும் இவங்களுக்குள்ள அவர் தேவகுமாரன்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் ஒரு சிலுவையில் செத்து போன உடனே இன்னும் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. செத்தே போயிட்டாரா மாஸ்டர். என்ன ஆயிட்டாரு? மாஸ்டர் காலி, இனி அவ்வளோதான். அப்போ நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் 3 தடவை வந்து பிரத்யட்சமாக தரிசனமானாலும் இன்னும் விசுவாசம் வரமாட்டேங்குது. விசுவாசம் வர்றதுக்கு பதிலாக நேர வலையை பிடிச்சிட்டாங்க. விசுவாசம் வர்றதுக்கு பதிலாக படகை எடுத்துட்டாங்க. விசுவாசம் வர்றதுக்கு பதிலாக அங்கே போய் வலையை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் கால்நடையாக பெத்தானியாவிலிருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இது ஒரு பயங்கரமான சம்பவம். பார்த்தீங்களா? கவனிங்க, எல்லாரையும் கால்நடையாக உயிர்த்தெழுந்த இயேசுவும் நடக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏன் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னு கேளுங்க. நான் வானத்துக்கு ஏறுகிறதை நீங்கள் கண்ணால் கண்டால் விசுவாசிப்பீர்கள், யோவான் 6. ஆனால் இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாரு? யூதாஸ். ஆனால் வானத்துக்கு ஏறுறத 11 பேரும் இப்படியே பார்த்தாங்க. இயேசு வானத்துக்கு ஏறி ஒரு ராக்கெட் மறைகிற மாதிரி மறைஞ்சு போன போது பார்த்தாங்க. இப்போ நம்புனாங்கப்பா, அவர் தேவனுடைய குமாரன். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அதை 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க, விசுவாசத்தை எப்படி கூட்டுறாரு பாருங்க. ஆனால் இடையில ஒருத்தர் விசுவாசம் இல்லாமல் 30 வெள்ளி காசுக்கு போயிட்டான். நான் அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையிலையும் வசனத்தை ஆண்டவரோடு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வசனத்தோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் படுக்கும்போதும் எந்திரிக்கும் போதும் தரிசனங்களை கத்தர் தருவார், சொப்பனங்களை தருவார். எதிர்காலம் உன்னை எப்படி நடத்துவேன்னு சொல்லி கொடுப்பாரு, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுவார். அந்த சீஷர்கள் அது ஆச்சரியமானதில் எல்லாரும் பார்க்க. அப்போ தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை இப்போ பார்த்துட்டாங்க. மரியாள் வயிற்றுக்குள்ள இருந்து பிறந்ததை பார்க்கல, பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிச்சதை பார்க்கல சொன்னாங்க. ஆனால் இப்போ பிரத்யட்சமா பார்த்துட்டாங்க. அதை தான் யோவான் 6 சொன்னாங்க. நீங்க விசுவாசிக்கிற அளவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில அவர் செய்ய, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மளாம் எங்க விசுவாசிக்க போறோம்? அப்படியே நம்பாம தானே வந்து உட்கார்றோம். ஒரு அற்புதம் நடக்கும் அப்ப விசுவாசிப்போம், ஒரு அற்புதம் நடக்கும் அப்ப நம்புவான். அவர் அருகில் வருவார் அப்ப நம்புவான். அவர் சரியான வேலையில் செயல்படுவார் அப்ப நம்புவான். அதை தான் யோவான் 6 சொல்லியிருக்கார். உண்மையிலே யாரும் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாலும் விசுவாசம் வராது. இயேசுவின் வசனம் கேட்கும்போது வரும். எபிரேயர் 12:1 நடக்கும்போது வரும். ஏன்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம உசுர் போகும்போது கூட அவர் மட்டும்தான் இருப்பார். அதை அழகாக முடிப்பார். எப்போ தொடங்கினார்? அது ஜூன் மாதமாக இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்து சுவிசேஷம் சொன்னார். ஆனால் முடிப்பது, உங்கள் வாழ்க்கையின் முடிவு வரும்போது இயேசு உங்களோடு இருப்பார், உங்கள் கூட இருந்து விசுவாசத்தை முடிப்பார். அதனால தான் சொன்னேன், வேறு அவரில் போட்டுருங்க பிரியமானவர்கள். சம்பளம் வருது, அது வருது, இது வருது. ஒரு கொரோனா காலத்தில் வந்தப்போ சம்பளம் இல்லை, வாழ்வு இல்லை, ஆண்டவர் நம்மளை நடத்தினார். அதனால வேறு அவர்கிட்ட போட்டுருங்க, விசுவாசம் அவர் மேலே வைங்க.